இந்த கொஸ்டினில் ஒரு உருளை வடிவ தண்ணீர் தொட்டியின் கன அளவு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. கன அளவோட வேல்யூ வந்து 1.078 × 10⁶ லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் ட்விஸ்டே இந்த லிட்டர் தான். ஃபஸ்ட்டு இந்த லிட்டரை நீங்கள் மீட்டர்ஸ் க்யூபாக மாற்றணும். இந்த மாதிரி லிட்டரை நீங்கள் மீட்டர்ஸ் க்யூபாக மாற்றணுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா அந்த வேல்யூவோட 1000 வகுத்துருங்க. ஓகேவா? அப்போ இந்த வால்யூம் டேமோட 1000 வகுப்போமா? 1.078 × 10⁶ டிவைடட் பை 1000ன்னு போடுறேன். இப்போது இதில் 3 0 இதுவும் கட்டாச்சுன்னா 3ன்னு வரும். ஓகேவா? அப்போ வால்யூமோட வேல்யூ 1.078 × 10⁻³ வரும். இப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. அதே மாதிரி 10⁻³ போட்டிருக்காங்க. இது ரெண்டையும் பெருக்குனா அந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்துருங்க. 1078 m³ வரும். இதை தவிர்த்து விட்டம் டயாமீட்டரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 7 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட் நமக்கு இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ரேடியஸ் தான் தேவை. ரேடியஸ் அப்படிங்கிறது டயாமீட்டரில் பாதி. அப்போ R = D டிவைடட் பை 2. டிக்கு பதிலாக 7 போட்டேன். அப்போ 7/2 மீட்டர்னு வரும். சரிங்களா? இப்போ ரேடியஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டோட வேல்யூ கேட்டிருக்காங்க. நமக்கு வால்யூம் கொடுத்துருக்கிறதுனால அதோட ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும். πr²h. இதோட வேல்யூ வந்து 1078 m³ கொடுத்துருக்காங்களா? ஓகே, ஸோ இது எழுதிக்கிட்டேன். இதில் மற்ற எல்லா டேர்மும் தெரியும். பையோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுவீங்க 22/7. ஆரோட வேல்யூ 7/2ன்னு போட்டுருவீங்க. R² இருக்கிறதுனால அதை 2 தடவை எழுதிப்பீங்க. ஹச்சோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை ஹச் அப்படியே எழுதிக்கிறேன். மொத்தம் வால்யூமோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ = 1078ன்னு எழுதிக்கிட்டேன். இப்போ இதை கட் பண்ணால் 11. இந்த 11ஆல் இதை அடித்தா எனக்கு 98ன்னு வரும். மறுபடியும் இந்த 98 அந்த 7ஆல் அடிப்போமா? அடித்தா என்ன வரும்னா 14ன்னு வரும். ஸோ இப்போ இந்த 2 அப்படியே அந்த சைட் கொண்டு போயிடுறேன். அப்போ ஹைட் = 14 2 பெருக்குனா 28 தான் ஆன்சர்.